இது பாருங்க சார். இவன் இல்லையா? இது பாருங்க. இவன் இல்லையா? இவன் சார். இல்ல இவன் இல்ல. இவன் இல்ல இல்ல இவங்க யாருமே இல்லப்பா. வேற மாதிரி இருந்தாப்பா அவன். நெருப்பு மாதிரி இருந்தான் சார். ஹலோ மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோக்கு நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ணியிருக்கோம். டுடே வி ஆர் கோயிங் டு see some லோக்கி மாமா மீ. எக்கச்சக்கமா கிஃப்ட்ஸும் டெம்ப்ளேட்ஸும் பறக்குது. இது சாதாரண ரியாக்ஷன் வீடியோ மட்டும் கிடையாது. பிகாஸ் ஏற்கனவே நிறைய பேர் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம இது கூடவே சேர்ந்து டெம்ப்ளேட்ஸை ரேங்கிங் பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் டெம்ப்ளேட் யாருமே ரேங்க் பண்ண மாதிரி தெரியல. நான் பண்றேன், எங்க மாமாக்காக நான் பண்றேங்க. நிறைய டெம்ப்ளேட்ஸ் நீங்க பார்த்துருக்கலாம், அதையும் நான் வந்து லிஸ்ட்ல வச்சிருக்கேன். ரேங்கிங்கும் பண்ணுவோம், அப்படியே ஒரு மீம் ரியாக்ஷனை பார்த்துட்டு வந்துருவோம் எல்லாமே. ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோலே கொடுத்தேன் பார்த்தீங்களா? நான் நினைச்சா 2 வீடியோவா போட்டிருக்க முடியும், உனக்காக நான் போடல. ஏன்னா எனக்கு உன் மேல அவ்வளோ பாசம்டா. வா கட்டிப்பிடி. தல்றா போல. எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து டியர் லிஸ்ட் வந்து காமிச்சிடுறேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 டியர் லிஸ்ட் தான் இருக்கும். மஜா மீம்ஸ் சோ க்ளோஸ் வந்து மஜா மீம் ஆயிருக்கலாம், பட் வந்து ஆகலை. நாட் பேட் வந்து பரவாயில்ல பண்ணியிருக்கீங்க, வெரி குட். பட் கேன் டூ பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்துட்டீங்க, என்ன கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா வந்து நாட் பேட்னே சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இந்த 4 லிஸ்ட் தான் இருக்கு. நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்கு, ஒன்று கூட மொக்க டெம்ப்ளேட்ற மாதிரி எதுவுமே வந்து நீங்கள் ஏன் ரேங்கிங்கில் வைக்கல? ஏன்னா லோகேஷ் கனகராஜ் டெம்ப்ளேட்டே மொக்க டெம்ப்ளேட் கிடையாதுடா. இருந்தா நீ கொண்டு வா, பேசலாம். ஓகே. Oh my Yeah. We're awesome. This cute little robot is. Guys, I didn't expect we got Lokesh Kanagaraj X Invincible. அதை விட ஹைலைட் இது ஸ்டிக்கர் பாருங்களேன், நல்லா இருக்குடா டே. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம சேனலோட இன்ட்ரோ கூட பார்த்தீங்கன்னா நான் இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் வச்சிருப்பேன். நீங்கள் கவனிச்சில்ல நினைக்கிறேன். நான் வந்து இந்த ஷோவில் வர மாதிரி தான், நான் என்னோட பேர் சொன்னேன்னா வந்து அந்த இன்ட்ரோ ப்ளே ஆகிடும். நீங்கள் நம்ப மாட்டேங்க, எனக்கு தெரியும். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நான் சொன்னேன்னா அது ப்ளே ஆகிடும், அதனால நான் சொல்ல மாட்டேங்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ப்ளே ஆச்சா ஆயிரம் தான் சொல்லுங்க. வி காட் சம் டெம்ப்ளேட்ஸ் ஹியர். ஓ, விஜய் அண்ணனோட இல்ல, விஜய் அண்ணனோட ஃபேஸுக்கு அவ்வளோ செட் ஆகல. ஓகே தான், பட் பிஆர் ஓகே. ஆஹா, சூப்பரா இருக்கு. இது கூட நல்லா இருக்குப்பா. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இது எல்லாத்தையும் விட பெஸ்ட் டெம்ப்ளேட் எங்க இருந்துச்சுன்னா சாட்ல போட்டிருந்தாங்க. திஸ் ஒன் சொல்ல போனா இது வரைக்கும் இதோட ஒரிஜினல் இது நான் பார்த்தது கிடையாது. ஓகேவா, இது வரைக்கும் நான் பார்க்கறது எல்லாமே இந்த ஃபேஸ், அதாவது லோக்கி மாமா ஃபேஸ் போட்ட இதுதான் நான் இது வரைக்கும் பார்த்துருக்கேன். இந்த இமேஜோடது இதோட ஒரிஜினல் இருந்தா யாரும் அமுச்சு விடுங்க, எனக்கு சத்தியமா ஒரிஜினல் இருந்தே தெரியாதுங்க. சரி, எப்போதும் காப்பிரைட் வந்துடும். படமே வரல, ஆனா காப்பிரைட் மட்டும். இங்க பாருங்களேன், ஷக்கலக்க மேஜிக் ஸ்லேடா. ஆமா, இது அதானே. என்னடா இவ்வளோ ரியலா இருக்கு. மை நேம் இஸ் ராஜ் ப்ரோ. இது என்னன்னு தெரியுதா? பென்டனை வந்து லைட்டா காப்பி அடிச்சு ட்ரை பண்ணிருப்பாங்க. ஓ மை காட், ஸ்கூபிடூல எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபேஸுமே வந்து போட்டிருக்காங்க, டாக் ஃபேஸை தவிர. மோட்டு பட்டு அன்பாப்புலரான ஒப்பீனியன் சொல்லிட்டா எனக்கு இந்த ஷோ சுத்தமா பிடிக்காது. க்ரீப் ஸ்கூல் வந்து எனக்கு தெரிஞ்சு டேஞ்சர் ஸ்கூல்னு சுட்டி டிவியில் போடுவாங்க, அந்த இதுதான் நினைக்கிறேன். அதுல பாருங்க, எல்லாத்துலேயுமே லோக்கி மாமா தான். சிவா, சைக்கிள் சிவா, இந்த ஷோவுமே எனக்கு பிடிக்காது. என்னடா இந்தியன் கார்ட்டூன்ஸாக ஹேட் பண்ணுறீங்களா? லைட்டாக அப்படிதான். ஜானி பிராவோ வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கா, நான் அவ்வளோலாம் மாசு இல்லை. ஹீமேன் மாயம் மாயம் ஜாலம் 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 கொள்ளை கொண்ட. சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். மாஸ்டர் ரெயின் டிராப் கூட ப்ரோ, இங்க பாருங்க ப்ரோ. அது ஐயோ, ஓ மை காட், என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங், சூப்பர். பெஸ்ட். நான் பார்த்ததுல பர்ஃபெக்டான இதுதான் டிராகன் பூஸ்டர் தான். இங்க பாருங்களேன், அங்க ஐயோயோ, கையை கொடு செதுக்கி இருக்கியாடா. யாரா இதெல்லாம்? தல டெம்ப்ளேட்ஸ் மாசா இருக்கு, பயங்கரமா இருக்கு.
எனக்கு என்னமோ லோகேஷ் கனகராஜ் ஃபேஸ் வந்து எந்த இதுக்கு வச்சாலும் ஒர்க் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. தெரியல அது எப்படிங்க ஒரு ஃபேஸை ஸ்வாப் பண்ணால் அது எல்லாருக்குமே செட் ஆகும். லோகேஷ் கனகராஜ் ஃபேஸ் நீங்கள் எதோட ஸ்வாப் பண்ணாலும் செட் ஆகுது. திடீரென ஒரு பிரேக்கிங் நியூஸில் உங்களை சந்திப்பது வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இப்பொழுது கிடைத்திருக்க தகவல் என்ன என்று கேட்டால், தமிழ் சினிமாவில் அதிகமான கெட்டப் போட்டது நான் தான் என்று இருந்த கமலஹாசனின் பெயரை தட்டி தூக்க ஒரு புது நபர் வந்திருக்கிறதாக சொல்றாங்க. இவர் வேற யாரும் கிடையாது, அவரோட ஃபேன்பாய் ஆகிய லோகேஷ் கனகராஜ் தான். கமலஹாசன் 12 வேடங்களை தாண்டி அதுக்கு மேல் போட்டதில்லை. ஆனால் இவர் இத்தனை வேடங்கள் போட்டிருக்கிறார் என்று யாருக்குமே தெரியவில்லை. இப்பேற்பட்ட இவர் கூடிய விரைவில் உலகளவிலே அதிக கெட்டப் போட்டவராக கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய முகாந்திரங்கள் இருக்குன்னு சொல்லி ரகசிய தகவல்கள் எங்களுக்கு வந்திருக்கு. இதுக்கு மேல அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணி அவர் ரெக்கார்ட் ஏதாவது பண்ணனா கண்டிப்பா J26 செய்திகள் மூலமா ஜெகன் கிருஷ்ணன் ஆகிய நான் உங்களிடம் கண்டிப்பாக கூறுவேன். நீ கோயிங் ஃபார் an internship with full confidence without knowing the real. இது வந்து லோகேஷ் கனகராஜுக்கு போட்ட மீம் இல்லை, இது எனக்கு போட்ட மீம். ஐ காட் அஃபெக்டட் ஃப்ரம் திஸ். லோகேஷ் கனகராஜ் everyone falls asleep. ஹோம்லேண்டர் ஃபேஸையும் மாத்தி வச்சிருக்கீங்களாடா? come on, I can't see it. Guys, believe it or not, செம்ம பர்ஃபெக்ட்டா bro எப்படி bro ஐயோ, ஏன்னா ஹோம்லேண்டர் வந்து பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது அந்த சினாரியோக்கும் அந்த கேரக்டருக்கும் லோக்கி மாமா ஃபேஸுக்கும். இட்ஸ் பர்ஃபெக்ட். மறுபடியும் ஹோம்லேண்டர் மாஸ்டர்பீஸ் கால். நீங்க பேசினதை கேட்டேன். உங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், கூடிய சீக்கிரமே ஜென்டில்மேன், நீங்க எல்லாரும் உங்களோட மோசமான போஸ்டுக்காகவும் மீம்ஸுக்காகவும் வருத்தப்படுவீங்க. குறிப்பா மீம்ஸுக்காக. எனக்கு இப்போ வந்து ஒரு பயங்கரமான டவுன்ஃபால்ல லோகேஷ் கனகராஜ் இருக்காரு. ஆனா ஒரு நாள் ஒரு கம்பேக் கொடுக்க போறாரு. அப்ப எல்லாம் வாய பொளக்க போறீங்க. வர மீம்ஸ் எல்லாம் பாத்தியா? என்ன பத்தி வர்ற மீம்ஸ் எல்லாம் பாத்தியா? அத போஸ்ட் பண்றது ஒரு குற்றமா இருக்கு. That was AI. ஐயோ கடவுளே, எனக்கு கேட்டா ஹோம்லேண்டர் செஞ்சதே லோகேஷ் கனகராஜ்காக தான் நான் சொல்லுவேங்க. என்ன சினாரியோ பாருங்களேன், கரெக்டா பாய்ஸ் முடியுது, லோகேஷ் கனகராஜ் போட்டு அடிக்கிறாங்க, அப்படியே சேர்த்து போட்டா கண்டென்ட் பறகுது. தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகுது, கொட்டை தெரிக்குது. பின்னால நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. ஸோ இதை நம்ம இப்போ வீடியோல பார்த்த டெம்ப்ளேட்ஸ் தான் நம்ம ரேங்க் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சு போச்சு டெம்ப்ளேட் வந்து எடுத்துக்கலாம். புரிஞ்சு போச்சு டெம்ப்ளேட் வந்து நாட் பேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்லா இருந்துச்சு, ஓகே தான். பட் வந்து அந்த ஃபேஸ் வந்து, அதாவது நான் வந்து ரியலா மாத்தின மாதிரி இருக்கணும், எனக்கு அந்த மாதிரி இருக்கணும். அப்போதான் வந்து அது மஜால வரும். நாட் பேட். அதுக்கப்புறம் சிவா ஃபேஸை வந்து ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேன் டூ பெட்டர். பிகாஸ் சிவாவே ஒரு கோட்டு, அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் எந்த படம் வேணா ஃபிளாப் ஆகலாம், ஆனால் தமிழ் படம் ஃபிளாப் ஆகாது. தெரிஞ்சுக்கங்கடா, புரிஞ்சுக்க. ஆண்டவன் செயல் தம்பி வந்து சோ க்ளோஸ், சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா ஆண்டவன் செயல் தம்பி வாஸ் நைஸ். PR டெம்ப்ளேட் மஜா மீம். இதுக்கு வந்து இன்னொரு இது இருக்கும், அவர் வந்து தூக்கி போடுறது வந்து கையில வந்து ஆதார் கார்டு வச்ச மாதிரி. அது இப்பவுமே மஜா தான், அது வந்தாலே மஜா போட்டுருவேன். இதுவுமே மஜா மீம் தான், சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பிஆரும் லொகேஷன் வச்சு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு யூஸ் ஆகும். அடுத்து இதுவுமே சூப்பர் தான், விவேக்கோட இதுவுமே செமையான டெம்ப்ளேட், ஃபேஸ் சூப்பரா மேட்ச் ஆயிடுச்சு, அதனால அதுவுமே மஜா மீம் தான். அடுத்ததாக ஜெயம் ரவி, இந்த டைலாக்கும் செம, டெம்ப்ளேட்டும் செம, சூப்பர்மா. த்ரிஷா அவர்கள் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பட் நான் மஜால ஒரேடியாக தூக்கி போட மாட்டேன். இப்போ வந்து அந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்து நான் சோ க்ளோஸே வச்சுக்கிறேன். அண்ட் ஹியர் கம்ஸ் த PR டெம்ப்ளேட், பர்ஃபெக்ட் டெம்ப்ளேட் ஃபார் மஜா. இதுதான், கையில் ஒரு PR ஒரு ஃபேஸ் ஸ்வாப் பண்ணியிருப்பாங்க, ஆதார் கார்டு தூக்கி அதில் ஒரு ஃபேஸ் ஸ்வாப் பண்ணி வச்சுருப்பாங்க. சரியான டெம்ப்ளேட் இது. விஜய் டெம்ப்ளேட் வந்து கேன் டூ பெட்டர் தான், ஒர்க் அவுட் ஆகலை. அண்ட் தென் வந்து அகெயின் ஒன் PR டெம்ப்ளேட் டெஃபினெட்லி கோஸ் டு மஜா டெம்ப்ளேட் தான். பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சொல்றேன்ல, நீங்க இந்த டெம்ப்ளேட் என்ன ரேங்க் பண்ணா எல்லாமே மஜா தான் வரும். எனக்கு தெரிஞ்சு அதனால ரேங்க் யாருமே பண்ணாதீங்க, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லை நீங்க சொல்றீங்க, அதனால தான் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். STR வந்து நைஸ், பட் நான் சோ க்ளோஸ் தான் வைப்பேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் வி ஹவ் லெஜண்ட் சரவணா வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கீங்க நீங்க வந்து லோக்கியோட. அதுக்கு என்னோட ஒப்பீனியன் வந்து கேன் டூ பெட்டர். ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் சொல்றேன், லெஜண்ட் சரவணாவும் கோட்டு தான். இப்போ வந்து இவ்வளோ லோகேஷ் வாங்குற ஹேட்டை இதே அளவுல தெரிஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பர்சனலான அட்டாக்லாம் வாங்கியிருக்காரு அவர்.
வாங்கிட்டு என்னோட படம் நடிச்சது மட்டும் இல்லாம நல்லா நடிச்சு கதையாவும் சூப்பரா பண்ணி வந்தாரு பாத்தீங்களா. அவர் இருக்க தைரியத்துல ஒரு 10% இருந்தா கூட நம்மளால லைஃப்ல ஜெயிச்சிருவோம். இதுவுமே வந்து கேன் டூ பெட்டர் தான். இந்த டெம்ப்ளேட்டுமே சிவாஜி டெம்ப்ளேட் நாட் பேட். ஸோ திஸ் இஸ் த ரேங்கிங். எல்லா டெம்ப்ளேட்ஸும் நான் போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். பட் இதுதான் என்னோட ரேங்க் கடைசியாக நான் செட் பண்ணியிருக்கிறது. ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட நீங்கள் சொல்லலாம். நான் வந்து உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நான் பர்சனல் ஐடி வேணா தரேன். எனக்கு டிஎம் பண்ணுங்க, வாங்கடா சண்டைக்கு வாங்கடா, டிஎம்க்கு வாட முடிஞ்சா நீ சட்டையை கழிச்சு சண்டைக்கு போவேன். அது என்றைக்குமே வந்து மொக்க டெம்ப்ளேட்னு எதுவுமே கிடையாது நம்மளோட லோக்கி மாமாவுக்கு. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் ரேங்கிங். ஓகே, இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். அதனால மறக்காம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறக்காம யாராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி வந்து அடுத்து என்ன கண்டென்ட்லாம் நீங்கள் ரெக்கமெண்டேஷன் சேட்டில் சொல்லலாம். அண்ட் தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஹைப் ஆப்ஷன் வராது எனக்கே தெரிஞ்சிச்சு. அது என்ன காரணம்னா நான் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கணுமா. நீங்கள் சொன்ன 3 பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக நான் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஆட் ஆகிடுவேன். அதான் மறக்காம 3 பண்ணுங்க. அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த ஹோல் வீடியோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். until then bye bye.